சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாகாத்மியத்தின் 24ஆம் அத்தியாயமான 24ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஞானியாகிய கிருஷ்ணப மன்னனின் வார்த்தைகளை கேட்ட அந்த 100 பெண்களும் தங்கள் தந்தையின் பாதங்களில் தலை வணங்கி, அரசரே, எங்கும் நிறைந்த வாயுதேவன் தீய வழியை பயன்படுத்தி எங்களை கற்பழிக்க விரும்பினான். அவன் எங்களை தங்களிடம் ஒப்படைத்திருந்தால் நாங்கள் உங்களுடையவர்களாகி இருப்போம். ஆனால் அவன் மனம் பாவத்தால் கட்டுண்டிருந்தது. அவன் எங்கள் பேச்சை கேட்கவில்லை. நாங்கள் சகோதரிகள் அனைவரும் ஒரே நீதியான விஷயங்களையே கூறிக்கொண்டிருந்தோம். ஆனாலும் அவன் எங்களை ஆழமாக புண்படுத்தி விட்டான் என்றனர். அந்த பெண்களின் வார்த்தைகளை எந்த குற்ற உணர்ச்சியுமின்றி கேட்ட உன்னதமும் நற்குணமும் ஒளியும் கொண்ட மன்னன், உன்னதமான மன்னன் தனது 100 சிறந்த மகள்களுக்கு இவ்வாறு பதிலளித்தார். மன்னிக்கும் ஒரு பெரிய மனிதனால் மட்டுமே மன்னிக்க கூடியதை நீங்கள் செய்துள்ளீர்கள். இது நீங்கள் செய்த ஒரு பெரிய செயல். நீங்கள் அனைவரும் ஒரு மனதாக என் குலத்தின் கண்ணியத்தின் மீது உங்கள் பார்வையை செலுத்தி உங்கள் இதயங்களில் காமத்திற்கு இடமளிக்கவில்லை. நீங்கள் ஒரு பெரும் காரியத்தையும் செய்துள்ளீர்கள். மன்னிப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஓர் அணிகலன். என் அன்பு மகள்களே, உங்கள் அனைவரிடமும் பொதுவாக இருக்கும் மன்னிப்பும் சகிப்புத்தன்மையும் தேவர்களையும் மகிழ்விக்க போதுமானது. மகள்களே, நகரத்திற்கு செல்லுமாறு அரசன் கட்டளையிட்டான். கலந்தாலோசனையின் சாராம்சத்தை அறிந்த அரசன் தானே தன் அமைச்சர்களுடன் அமர்ந்து மகள்களின் திருமணம் குறித்து விவாதிக்கத் தொடங்கினார். அக்காலத்தில் சூலி என்ற ஒரு பெயரால் அறியப்பட்ட மிகவும் பிரகாசமான, நற்குணமிக்க, நேர்மையான, பிரம்மச்சரியம் கடைபிடித்த ஒரு முனிவரை எந்த நாட்டில், எந்த நேரத்தில், எந்த பொருத்தமான மணமகனுடன் திருமணம் செய்து வைப்பது என்பதே பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்தது. வேத முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தனர். அக்காலத்தில் அங்கே ஒரு கந்தர்வ பெண் வாழ்ந்து அந்த துறவி முனிவரை வழிபட்டு வந்தாள். அவள் பெயர் ஊர்மிளா. ஊர்மிளாவின் மகள் அவள் தினமும் அந்த முனிவருக்கு பணிவிடை செய்து அவரை வணங்கி வந்தாள். அவள் தன் தர்மத்தில் உறுதியாக இருந்து அவ்வப்போது அவருக்கு பணிவிடை செய்தாள். இதனால் கர்வம் கொண்ட அந்த முனிவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. மங்களகரமான நேரம் வந்தபோது சூலி அந்த கந்தர்வ பெண்ணிடம், சுபமானவளே, நீ செழிப்படைய வேண்டும். நான் உன்னால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு பிடித்தமான செயல்களில் எதை நீ நிறைவேற்றுவாய் என்று கூறுவாய் என்றார். முனிவர் திருப்தி அடைந்து விட்டார் என்பதை அறிந்த அந்த கந்தர்வ பெண் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் சொற்பொழிவு புரிந்தவள். அவள் அந்த முனிவரிடம் இனிமையாக கூறினாள். மகா முனிவரே, நீங்கள் பிரம்ம குணங்களும் பிரம்ம ஒளியும் பெற்று பிரம்மனாகிவிட்டீர்கள். எனவே நீங்கள் ஒரு சிறந்த துறவி. பிரம்ம தவம் கொண்ட ஒரு நல்ல மகனை உங்களிடமிருந்து பெற விரும்புகிறேன். முனிவரே, நீங்கள் செழிப்படையுங்கள். எனக்கு கணவன் இல்லை. நான் ஒருபோதும் யாருக்கும் மனைவியாக இருந்ததில்லை. இனியும் இருக்க போவதில்லை. நான் உங்கள் சேவைக்காக வந்துள்ளேன். தயவு செய்து உங்கள் பிரம்ம பலத்தால் என்னை ஆசீர்வதியுங்கள். அந்த கந்தர்வ பெண்ணின் சேவையில் திருப்தி அடைந்த பிரம்ம ரிஷியான சூலி அவளுக்கு சிறந்த பிரம்ம தவம் கொண்ட ஒரு மகன் அளித்தார். அவளுடைய மன உறுதியால் சிறந்த லக்ஷ்மி தேவியின் அருளை பெற்ற அவன் தேவலோகத்தின் அமராவதிபுரியில் விராஜிரந்திரனை போல காமபில்ய நகரில் வாழ்ந்தான். பின்னர் மிகுந்த பக்தியுள்ள மன்னன் குஷ்ணவன் தனது 100 மகள்களையும் பிரம்மதத்தனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தான். ஒளிமயமான மன்னன் குஷ்ணவன் பிரம்மதத்தனை அழைத்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது 100 மகள்களையும் அவனிடம் ஒப்படைத்தான். அப்போது பூமியின் ஒளிமயமான அதிபதியான பிரம்மதத்தன் தேவராஜன் தேவேந்திரனை போல அந்த மகள்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக திருமணம் செய்தான். திருமணத்தின் போது அந்த பெண்களின் கரங்கள் பிரம்மதத்தனின் கரங்களை தொட்டவுடன் அவர்கள் அனைவரும் அங்கஹீனம் எனும் குறையிலிருந்து விடுபட்டு அனைவரும் ஆரோக்கியம் பெற்று உன்னதமான அழகும் நளினமும் கொண்டவர்களாக தோன்றினர். நோய் எனும் வாயு வடிவில் வந்திருந்த வாயு தேவன் அவர்களை விட்டு விலகினார். இதனை கண்ட பூமியின் அதிபதியான மன்னன் குஷ்ணவன்
பேரானந்தமடைந்து மீண்டும் மீண்டும் ஆனந்த உணர்வுகளை அனுபவித்தான். மன்னன் பிரம்மதத்தனின் திருமணம் முடிந்த பின்னர் அவன் இளவரசிகள் அனைவரையும் ஒவ்வொருவராக பூணூலால் தழுவினான். மேலும் மன்னன் குஷ்ணவனுக்கு மரியாதை செலுத்திய பின்னர் அவன் புறப்பட்டு சென்றான். திருமணத்திற்கு பின்னர் பிள்ளைகள் இல்லாத மன்னன் குஷ்ணவன் ஒரு மகனை பெறுவதற்காக புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தான். யாகத்தின் போது மிகுந்த தாராள குணம் கொண்ட பிரம்மகுமாரர் அரசர் குஷன் மன்னர் குஷ்ணவனிடம் கூறினார், மகனே, இப்போது உன்னை போலவே நற்குணம் கொண்ட ஒரு மகனை நீ பெறுவாய். உனக்கு காதி என்ற மகன் பிறப்பான். அவன் மூலம் இவ்வுலகில் நீ நித்திய புகழை அடைவாய். பூவுலகில் வாழ்ந்த தன் கணவன் குஷநாபனிடம் இவ்வாறு கூறிய பின்னர் குஷ மன்னன் விண்ணுலகில் பிரவேசித்து நற்குணம் கொண்ட பிராமணர்களின் உலகிற்கு புறப்பட்டான். சில காலத்திற்கு பின்னர் ஞானியான குஷப மன்னருக்கு காதி என்ற பெயருடைய உன்னத நற்குணம் கொண்ட ஒரு மகன் பிறந்தான். அந்த உன்னத நற்குணம் கொண்ட மன்னன் காதிதான் என் தந்தை. நான் குஷ குலத்தில் பிறந்ததால் கௌசிகன் என்று அழைக்கப்படுகின்றேன். ராகவா, எனக்கும் உயர்ந்த விரதங்களை கடைபிடித்த ஒரு மூத்த சகோதரி இருந்தாள். அவள் பெயர் சத்தியவதி. அவள் ருச்சிக முனிவரை திருமணம் செய்தாள். தன் கணவரின் வழியை பின்பற்றிய சத்தியவதி தன் உடலுடன் விண்ணுலகத்திற்கு சென்றாள். அதே உன்னத நற்குணம் கொண்ட நதியான கௌசிகி நதி இவ்வுலகிலும் தோன்றி பாய்கிறது. என் சகோதரியான அவள் இமயமலையில் அடைக்கலம் புகுந்து உலகின் நன்மைக்காக ஒரு நதியாக பாய்ந்தாள். மேலும் அந்த நற்குணம் மிக்க தெய்வீக நதி மிகவும் அழகானது. என் சகோதரி கௌசிகி மீது எனக்கு பெரும் பாசம் உண்டு. அதனால் நான் இமயமலைக்கு அருகில் அதன் கரைகளில் மகிழ்ச்சியாகவும் வழக்கமாகவும் வசித்து வருகிறேன். நற்குணம் மிக்க சத்தியவதி உண்மையான மார்க்கத்தில் போற்றப்படுகிறாள். மிகவும் பாக்கியசாலியும் அழகும் பக்தியும் கொண்ட அந்த மனைவி நதிகளிலேயே சிறந்தவளான கௌசிகி என்று இங்கு அறியப்படுகிறாள். ராகவனே, யாகம் தொடர்பான விதிகளில் பரிபூரணம் அடைவதற்காக நான் என் சகோதரியின் துணையை விட்டுவிட்டு சித்தாசிரமத்திற்கு வந்தேன். இப்போது உமது ஒளியால் நான் அந்த பரிபூரணத்தை அடைந்து விட்டேன். வலிமைமிக்க கரங்களை கொண்ட ராமபிரானே, உமது வினாவிற்கு பதிலாக சோனபத்ரத பூமியின் வர்த்தி நதிக்கரையை உமக்கு அறிமுகப்படுத்தி என் மற்றும் என் குலத்தின் கதையை உமக்கு கூறினேன். ககுஸ்தனே, நான் என் கதையை கூறிக்கொண்டிருக்கும் போதே நள்ளிரவு கடந்துவிட்டது. இப்போது சிறிது நேரம் உறக்கம் கொள்வாய். நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீண்ட நேரம் விழித்திருப்பதால் நமது பயணம் தடைபடலாகாது என விரும்புகிறேன். மரங்கள் அனைத்தும் அசைவற்று தெரிகின்றன. ஒரு இலை கூட அசையவில்லை. விலங்குகளும் பறவைகளும் தத்தம் வாழ்விடங்களில் கூட அமர்கின்றன. இரவின் இருள் எல்லா திசைகளிலும் பரவுகிறது. அந்தி பொழுது மெதுவாக பின்வாங்கியது. வானம் விண்மீன் கூட்டங்களாலும் நட்சத்திரங்களாலும் நிறைந்திருந்தது. ஆயிரக்கணக்கான உயிரினங்களும் அரக்கர்களும் இரவில் அலைந்து திரியும் அனைவரும் ஒளியில் மூழ்கியிருந்தனர். அசுரர்களின் கூட்டங்களும் பயங்கரமான இரத்த காட்டேரிகளும் எங்கும் சுற்றி திரிகின்றன. இவ்வாறு கூறியதும் வலிமை மிக்க முனிவர் விஸ்வாமித்திரர் மௌனமானார். அந்த தருணத்தில் அனைத்து முனிவர்களும் விஸ்வாமித்திர முனிவரை மனதார புகழ்ந்து வாழ்த்தினர். குச குலத்தின் இந்த வம்சம் எப்போதுமே மிகவும் சமயப்பற்றுள்ளதாக இருந்து வந்துள்ளது. குசகுலத்தின் மாபெரும் முனிவர்கள் பிரம்மதேவரை போலவே புகழ் பெற்றவர்கள். மாபெரும் புகழ்பெற்ற விஸ்வாமித்திர முனிவரே, உங்கள் வம்சத்திலேயே நீங்கள்தான் தலை சிறந்த முனிவர். மேலும் நதிகளிலேயே சிறந்ததான கௌசிகி கூட தங்கள் குலத்தின் பெருமையை ஒளிரச் செய்யும். பேரானந்தமடைந்த இந்த முனிவர்களின் வினாக்களுக்கு பதிலளித்த மதிப்பிற்குரிய முனிவர் கௌசிகர் மறையும் சூரியனை போல உறங்கி போனார். சைத்திர மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 24ஆம் அத்தியாயமான 24ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.